ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 30/12/2024க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மாதம் கேப் போட்டு வந்து பாருங்கள். ஒரு மாதம் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 374 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ மறுபடியும் ஒரு மாதம் கேப் போட்டு வந்து பார்த்தோன்னா 257 அடிச்சிருக்காங்க. ஸோ மறுபடியும் நமக்கு ஒரு மாதம் கேப் போட்டு வந்து பார்த்தோன்னா 027 அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த 027 அடுத்து வந்து பார்த்தோன்னா 257. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா 374. திரும்ப ஒரு மாதம் எப்படி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே நமக்கு இந்த BC 27 எடுத்து நமக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 27 அப்படிங்கிற நம்பர் வந்து அடிச்சிருக்காங்க. சரிங்களா? 027ல் BC 27 எடுத்து நமக்கு AC 23 அடிச்சிருக்காங்க. ஸோ மறுபடியும் இங்கே BC 74 எடுத்து நமக்கு இந்த இடத்துல 74ன்னு சொல்லி மாற்றி அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த 74 வந்து மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 487 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்ம நேற்றுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் சொல்லும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 487 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? இப்போ 27ங்கிறது நமக்கு டேரெக்டாகவே 27 அப்படிங்கிற நம்பர் வந்துருச்சு. ஸோ ஒரு வேளை நாளைக்கு மாற்றி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அதனால் 487 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 784 அப்படிங்கிற நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த 2 நாள் மட்டும் BC 87 அப்படிங்கிற நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகபட்சம் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ 784 487 ஃபாலோயிங் நம்பர் தான். சரிங்களா? ஸோ இந்த 2 நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு பர்டிகுலராக கெஸ்ஸிங் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு லாஸ்ட்டாக அடித்த இந்த 809லேருந்து பார்த்துங்க. 809. சரிங்களா? ஸோ 809லேருந்தே சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த 809ங்கிறது பாருங்கள், போன மாதம் 809. சரிங்களா? ஸோ 809 வந்து பார்த்தோன்னா நமக்கு டேரெக்டாக வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அடுத்த ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா 096. இந்த ஏபோடு அந்த இங்கே 8 அப்படிங்கிறத விட்டுருங்க. மறுபடியும் இதுலேருந்து 096 வந்து 3 நம்பர் பாருங்கள். 096 நமக்கு அப்படியே அடிச்சிட்டாங்க. சரிங்களா? 3 நம்பர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த 0 விட்டுருங்க. இந்த 96லேருந்து 3 நம்பர் பாருங்கள். 965. 965 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் 765. சரிங்களா? இப்போ 765 அப்படிங்கிற நம்பர் பாஸு. சரிங்களா? 765ல் நமக்கு 65 அப்படிங்கிற நம்பர்ஸ் மட்டும் பாஸ் ஆகிருக்கு. இப்போ மறுபடியும் இந்த 9 மட்டும் விட்டுருங்க. 65லேருந்து கணக்கு பண்ண 3 நம்பர் கணக்கு பண்ணுங்கள். 655. ஸோ 655 இந்த நம்பர் ABSCBஸில் நாளைக்கு கம்பல்சரி எல்லாருமே வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேருந்து கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? 65 56 55 இந்த 3 நம்பர்ஸையும் நாளைக்கு கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு செட்டாச்சும் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ பிக் பிளேஸ் தான் எடுத்து ட்ரை பண்ணோம் அப்படின்னு இல்லை. நாளைக்கு எல்லாருமே 65 56 55 அப்படிங்கிறது ஒரு செட்டை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 65ன்னு அடித்தப்பெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன மாதம் அடித்தப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருந்தாங்க. நான் இதை பார்த்தேன். சரி இந்த மறுபடியும் 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க. வாய்ப்பு இருக்குமா என்னன்னு தெரியல தான் நான் வந்து சொல்லாமல் விட்டேன். ஸோ நமக்கு மறுபடியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 65 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிட்டாங்க. சேம் நமக்கு அடிச்சிட்டாங்க. ஏற்கனவே அடித்தது காட்டுற பாருங்க. 650 பாருங்கள். 165 அடித்து நமக்கு அப்படியே வந்து பார்த்தோன்னா 651 அடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் 146க்கும் அடிச்சிருப்பாங்க. 165 ஒரு நாள் கிராஸாக அடிச்சிருக்காங்க. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 51 இந்த 165 இருக்குது பார்த்தீங்களா? இந்த நம்பர் வந்தப்பெல்லாம் பாருங்கள் 51 இருந்தப்போயும் நம்ம கரெக்டாக 51க்கு 561ல் பிரிச்சுக்குங்க. அந்த நம்பர் வந்தப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு போன மாதம் அடிச்சிருந்தாங்கன்னா நமக்கு வந்து பார்த்தா இந்த மாதம் வந்திருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 165க்கு வந்திருக்கு. இந்த 652 இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 65 வந்திருக்கு. அது இல்லாமல் இந்த இடத்துலையும் நமக்கு 65 அப்படி நம்பர் இருக்குது. ஸோ அதனால் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. சிபோர்டில் நாளைக்கு 7க்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. இந்த நம்ம 65 56 கொடுத்த பார்த்தீங்களா? அந்த நம்பரை நீங்கள் ஏபியில் வச்சு கூட 557 இந்த 65 56ங்கிறது ஏபியில் வச்சுட்டு சிபோர்டில் 7 வச்சு கூட நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணலாம். எதனால் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்துக்குங்க. இந்த இடத்துல 096ன்னு சொல்லி ரிசல்ட் இருக்குங்களா? அந்த 096 பாருங்கள். 096 அப்படியே 096 க்ளோஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த இடத்துல 765. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த இடத்துல நமக்கு ஃபஸ்ட்டு பி போர்டு க்ளோஸ் பண்ணாங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 657. ஸோ அப்படி இந்த மாதிரி நமக்கு வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது 7. சரிங்களா? ஸோ டி போர்டு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 கீழே 3. ஸோ இந்த இடத்துல 2 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். இந்த இடத்துல 4 3 2 அப்படின்னு சொல்லி குறைக்கிறாங்க. இந்த இடத்துல 6 5 7 சொல்லி ஏற்றுறாங்க. சரிங்களா?
அப்போது டி போர்டு அதிகபட்சமாக இந்த இடத்துல 2, இங்கே 7. நம்ம எடுத்ததில் கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 84 சரிங்களா. 84 நம்ம ஏசி தான் வந்து 47 அப்படின்னு சொல்லியிருந்தோம். 84 48ன்னு சொல்லி வரலாம். அதாவது 24 87ன்னு சொல்லி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படின்னா 26 57 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 25 67ன்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா 25 57 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 1 லேக் ப்ரைஸில் வந்து எடுத்து ட்ரை பண்ணவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு சரிங்களா. ஸோ ஏபி நம்பர்ஸ் மட்டும் மாற்றி நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா. 48 அப்படிங்கிற நம்பர் வச்சு சொல்லியிருக்கேன். இந்த நம்பர் ஃபாலோயிங்ஸ்லையும் இருக்குது சரிங்களா. ஸோ நம்ம சேர்த்து கொடுத்துருக்கேன். இந்த 4 நம்பர்ஸையும் 1 லேக் ப்ரைஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சரிங்களா. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 55 65 56 அப்படிங்கிற நம்பரு ஏபிசிஸ்லாம் வந்து தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 30/12/2024க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மாதம் கேப் போட்டு வந்து பாருங்கள். ஒரு மாதம் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 374 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ மறுபடியும் ஒரு மாதம் கேப் போட்டு வந்து பார்த்தோன்னா 257 அடிச்சிருக்காங்க. ஸோ மறுபடியும் நமக்கு ஒரு மாதம் கேப் போட்டு வந்து பார்த்தோன்னா 027 அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த 027 அடுத்து வந்து பார்த்தோன்னா 257. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா 374. திரும்ப ஒரு மாதம் கேப் போட்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே நமக்கு இந்த பிசி 27 எடுத்து நமக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 27 அப்படிங்கிற நம்பர் வந்து அடிச்சிருக்காங்க சரிங்களா. 027ல் பிசி 27 எடுத்து நமக்கு ஏசி 23 அடிச்சிருக்காங்க. ஸோ மறுபடியும் இங்கே பிசி 74 எடுத்து நமக்கு இந்த இடத்துல 74ன்னு சொல்லி மாற்றி அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த 74 வந்து மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா. 487 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்ம நேற்றுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் சொல்லும் போதே வந்து பார்த்தோன்னா இந்த 487 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா. இப்போ 27ங்கிறது நமக்கு டேரெக்டாகவே 27 அப்படிங்கிற நம்பர் வந்துருச்சு. ஸோ ஒரு வேளை நாளைக்கு மாற்றி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ அதனால் 487 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 784 அப்படிங்கிற நம்பரும் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த 2 நாள் மட்டும் பிசி 87 அப்படிங்கிற நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகபட்சம் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ 784 487 ஃபாலோயிங் நம்பர் தான் சரிங்களா. ஸோ இந்த 2 நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு பர்டிகுலராக கெஸ்ஸிங் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு லாஸ்ட்டாக அடித்த இந்த 809லேருந்து பார்த்துங்க. 809 சரிங்களா. ஸோ 809லேருந்தே சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த 809ங்கிறது பாருங்கள், போன மாதம் 809 சரிங்களா. ஸோ 809 வந்து பார்த்தோன்னா நமக்கு டேரெக்டாக வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அடுத்த ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா 096. இந்த ஏபோடு அந்த இங்கே 8 அப்படிங்கிறது விட்டுருங்க. மறுபடியும் இதுலேருந்து 096 வந்து 3 நம்பர் பாருங்கள். 096 நமக்கு அப்படியே அடிச்சிட்டாங்க சரிங்களா. 3 நம்பர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த 0 விட்டுருங்க. இந்த 96லேருந்து 3 நம்பர் பாருங்கள். 965 965 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் 765 சரிங்களா. இப்போ 765 அப்படிங்கிற நம்பர் பாஸு சரிங்களா. 765ல் நமக்கு 65 அப்படிங்கிற நம்பர்ஸ் மட்டும் பாஸ் ஆகிருக்கு. இப்போ மறுபடியும் இந்த 9 மட்டும் விட்டுருங்க. 65லேருந்து கணக்கு பண்ண 3 நம்பர் கணக்கு பண்ணுங்கள். 655. ஸோ 655 இந்த நம்பர் ஏபிஎஸ்சிபிஸில் நாளைக்கு கம்பல்சரி எல்லாருமே வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேருந்து கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது சரிங்களா. 65 56 55 இந்த 3 நம்பர்ஸையும் நாளைக்கு கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு செட்டாச்சும் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ பிக் பிளேஸ் தான் எடுத்து ட்ரை பண்ணோம் அப்படின்னு இல்லை, நாளைக்கு எல்லாருமே 65 56 55 அப்படிங்கிறது ஒரு செட்டு வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 65ன்னு அடித்தப்பெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன மாதம் அடித்தப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா அடிச்சிருந்தாங்க. நான் இதை பார்த்தேன். சரி இந்த மறுபடியும் 2 டைம் வந்து பார்த்தோன்னா அடிச்சிருக்காங்க. வாய்ப்பு இருக்குமா என்னன்னு தெரியல தான் நான் வந்து சொல்லாமல் விட்டேன். ஸோ நமக்கு மறுபடியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 65 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிட்டாங்க. சேம் நமக்கு அடிச்சிட்டாங்க. ஏற்கனவே அடித்தது காட்டுற பாருங்க. 650 பாருங்கள். 165 அடித்து நமக்கு அப்படியே வந்து பார்த்தோன்னா 650 அடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 146க்கும் அடிச்சிருப்பாங்க. 165 ஒரு நாள் கிராஸாக அடிச்சிருக்காங்க. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5-1 இந்த 165 பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்தப்பெல்லாம் பாருங்கள் 5-1 இருந்தப்போயும் நம்ம கரெக்டாக 5-1க்கு
561 பிரிச்சுக்குங்க. அந்த நம்பர் வந்தப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நமக்கு போன மாதம் அடிச்சிருந்தாங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தா இந்த மாதம் வந்திருக்கு. ஸோ, அதில வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 165க்கு வந்திருக்கு. இந்த 652 இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 65 வந்திருக்கு. அது இல்லாம இந்த இடத்துலயும் நமக்கு 65 அப்படி நம்பர் இருக்கு. ஸோ, அதனால வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. சி போர்ட்ல நாளைக்கு 7க்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. இந்த நம்ம 65, 56 குடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த நம்பர நீங்க ஏபில வச்சு கூட 557 இந்த 65, 56ங்கிறது ஏபில வச்சுட்டு, சி போர்ட்ல 7 வச்சு கூட நீங்க எடுத்து ட்ரை பண்ணலாம். எதனால அப்படின்னு சொல்றேன் பார்த்துக்கங்க. இந்த இடத்துல 096ன்னு சொல்லி ரிசல்ட் இருக்குங்களா, அந்த 096 பாருங்க. 096 அப்படியே 096 க்ளோஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ, நெக்ஸ்ட்டு பாருங்க இந்த இடத்துல 765. ஸோ, நெக்ஸ்ட்டு பாருங்க இந்த இடத்துல நமக்கு ஃபர்ஸ்ட்டு பி போர்டு க்ளோஸ் பண்ணாங்களா, அதே மாரி பார்த்தீங்கன்னா 657. ஸோ, அப்படி இந்த மாரி நமக்கு வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 7 சரிங்களா? ஸோ, டி போர்ட் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4, 4 கீழ 3. ஸோ, இந்த இடத்துல 2 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். இந்த இடத்துல 4, 3, 2 அப்படின்னு சொல்லி குறைக்கிறாங்க. இந்த இடத்துல 6, 5, 7ன்னு சொல்லி ஏத்துறாங்க. சரிங்களா? அப்போ டி போர்டு அதிகபட்சமா இந்த இடத்துல 2, இங்க 7. நம்ம எடுத்ததுல கெஸ்ஸிங்ல வந்து பார்த்தீங்கன்னா 84 சரிங்களா? 84 நம்ம ஏசி தான் வந்து 47 அப்படின்னு சொல்லியிருந்தோம். 84, 48ன்னு சொல்லி வரலாம். அதாவது 24, 87ன்னு சொல்லி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படின்னா 26, 57 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. 25, 67ன்னு சொல்லிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா 25, 57 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. 1 லேக் ப்ரைஸில் வந்து எடுத்து ட்ரை பண்ணவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு சரிங்களா? ஸோ, ஏபி நம்பர்ஸ் மட்டும் மாற்றி நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? 48 அப்படிங்கிற நம்பர் வச்சு சொல்லியிருக்கேன். இந்த நம்பர் ஃபாலோயிங்ஸ்லையும் இருக்குது. சரிங்களா? ஸோ, நான் சேர்த்து கொடுத்துருக்கேன். இந்த 4 நம்பர்ஸையும் 1 லேக் ப்ரைஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சரிங்களா? ஸோ, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 55, 65, 56 அப்படிங்கிற நம்பரு ஏபிசிஸ்லாம் வந்து தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.